தற்போது நாம் பார்க்க போகும் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எப்படி இருக்கு? கள்ளக்குறிச்சியில 4 தொகுதிகள். கள்ளக்குறிச்சியில் அதிமுக இந்த முறை எப்படி இருக்கும்? இந்த முறை இழுபறி என்று வந்திருக்கிறது. அதிமுகவின் கோட்டையில் கட்டும் போட்டி. ரிஷிவந்தியம் திமுக இந்த முறை திமுக. சங்கராபுரம் திமுக இந்த முறையும் திமுக. உளுந்தூர்பேட்டை திமுகவிடம் அதிமுக போது 2-1 என்று வந்திருக்கு. 1 இழுபறி என்று வந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியிலிருந்து நாம் பார்க்க போகும் மாவட்டம் மிக முக்கியமான மாவட்டங்கள். 1 கோவை மாவட்டம். செந்தில் பாலாஜி போன பிறகு இந்த கோவைக்கு பெரும் ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. என்ன நடக்க போகுது கோவையில் என்று பார்ப்போம். கோவையிலே 10 தொகுதிகள் இருக்கின்றன. எனவே முதல் 5 தொகுதிகளை பார்ப்போம். கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டமலையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம். கோவை வடக்கு அதிமுக கோட்டை தான். பாருங்கள், 16-24 கோட்டையா இருந்தது. தற்போது இழுபறி. கோவை வடக்கு இழுபறி என்று வந்திருக்கிறது. வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறார். எனவே இழுபறி என்று வந்திருக்கிறது. பாஜக சார்பில் போட்டியிடுகிறார் அவர். கோவை தெற்கு செந்தில் பாலாஜி தொகுதி எப்படி இருக்கும்? செந்தில் பாலாஜி வெற்றி பெறும் வாய்ப்பு திமுக என்று வந்திருக்கிறது. கவுண்டம்பாளையம் அதிமுக எப்படி இருக்கும்? அதிமுக. கிணத்துக்கடவு அதிமுக இந்த முறையும் அதிமுக. மேட்டுப்பாளையம் அதிமுக இந்த முறை இழுபறி. செந்தில் பாலாஜி ஃபேக்டர் ஒர்க் பண்ணுதுங்க. அடுத்த 5 தொகுதியை பார்ப்போம். அடுத்த 5 தொகுதிகள் பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், சூலூர், தொண்டாமுத்தூர், வால்பாறை. தற்போது பொள்ளாச்சியில் அதிமுக இந்த முறையும் அதிமுக. பொள்ளாச்சி ஜெயராமன். சிங்காநல்லூர் திமுக இந்த முறை அதிமுக. சூலூர் அதிமுக இந்த முறை இழுபறி. தொண்டாமுத்தூர் அதிமுக இந்த முறை அதிமுக. வால்பாறை அதிமுக இந்த முறை இழுபறி. எனவே பரவாயில்லை, 4 இழுபறி வந்து இருக்கிறது. கோவையிலே 4 இழுபறி. அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கோவையிலே தற்போது செந்தில் பாலாஜி சென்ற பிறகு அவர் வெற்றி பெறுகிறார். கோவை தெற்கிலே கடந்த முறை வானதி வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை வானதி கோவை வடக்கு இழுபறியில் வந்திருக்கிறது. எனவே 4 இழுபறி, ஒரு திமுக, 5 அதிமுக என்று வந்திருக்கு. கோவையிலே பெரும் மாற்றம் வந்து கொண்டிருக்க என்றுதான் தெரிகிறது. இதை பார்க்கும்போது கோவையை பார்த்தலாம். அடுத்து நாம் பார்க்க போகும் மாவட்டம் சென்னைக்கு அருகே உள்ள சென்னையின் நுழைவாயில் மாவட்டங்கள் உண்டான செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு 7 தொகுதிகள் இருக்கின்ற செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம். முதலில் 3 தொகுதிகளை பார்ப்போம். செங்கல்பட்டு திமுக இந்த முறை இழுபறி, கடும் போட்டி இருக்கிறது. செய்யூர் எப்படி இருக்கும்? செய்யூர் திமுக அதிமுக. விசிக சிந்தனை செல்வன் கடும் போட்டி இருக்கும் போல இருக்கிறது. ஆனால் அதிமுக முந்துகிறது. மதுராந்தகம் அதிமுக இந்த முறை இழுபறி. மதுராந்தகத்திலும் கடும் போட்டி. சென்னை அருகே உள்ள மாவட்டமான செங்கல்பட்டிலே கடும் போட்டி காணப்படுகிறது. அடுத்த 4 தொகுதிகளை